இவர் தான் தட்சிணாமூர்த்தி. உங்கள் ஜாதகத்தில் குருன்ற பேரில் இருப்பார். குருனாலே நல்லவர், யோக்கியன், தூய சக்தி. ஸோ ஒருத்தருக்கு நல்ல குணம் இருக்கா, அவர் ரூல்ஸை மதிப்பாரா, முக்கியமாக பெருந்தன்மையாக நடந்துக்குவாரா, இதெல்லாம் குருன்ற பிளான் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த குரு தான் ஒழுக்கம், நன்னெறி, பக்தி, இந்த அப்படியே சரியா வாழணும் அப்படின்ற தன்மையெல்லாம் கொடுப்பாரு. ஆக இந்த குரு உங்க ஜாதகத்துல பவர்ஃபுல்லா இருந்தா இந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு வரும். பிளஸ் குழந்தைங்க அமையாது, டீச்சர்ஸ் அமையாது, இருக்கிற பணத்தை சேமிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயமும் நடக்கும். அப்படி அந்த பவர் எவ்வளோக்கு எவ்வளோ கோயோ அந்த அளவுக்கு இந்த தன்மையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே சமயம் அவர் பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் அவரோட இந்த தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். உதாரணத்துக்கு உங்க பேச்சை கேட்கற மாதிரி குழந்தைகள் கிடைக்காது, நீங்க சேமிச்சு வச்ச பணத்துல நல்ல செலவுகள் பண்றது, இந்த மாதிரி தன்மையில வரும். மெயினா நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. உங்க தேவையை பூர்த்தி பண்ற மாதிரினா தெளிவான டீச்சர்ஸ் உங்க லைஃப்ல அமைஞ்சு வருவாங்க. ஓகே, அப்ப நெகட்டிவ் ஆயிட்டா என்னதுன்னா இந்த தன்மையில அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். குரு அவ்வளவு சீக்கிரம் நெகட்டிவ் ஆக மாட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் பாதிக்கப்படும் போது இந்த குழந்தைங்க பேச்சை கேட்காம போகுது, நல்ல டீச்சர்ஸ் கிடைக்காம இருக்கிறது, சேர்த்து வச்சிருக்க பணத்துல தவறான முடிவுகள் எடுத்துக்கிறது, அனாவசிய செலவை செஞ்சது, இந்த மாதிரி விளைவுலாம் வந்துடும். இந்த வீடியோ ஃபுல்லாக குருவை பற்றி மட்டும்தான். அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கு தனித்தனியாக பலன் இருக்குது. அதெல்லாம் அப்படியே போக போக்கில் ஒன்றுனா சொல்கிறேன். ஓகேங்களா? குழம்ப மாட்டேன், ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. கன்சல்டிங் வேணா மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ லைக், ஷேர், கமெண்ட், சேவ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.